நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தாங்க ஆல் டைம் ஹையை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ டெய்லி 100 பாயிண்ட் அப் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து அனலைஸ் பண்ணுறக்கு மாட்டிங்க ஈக்விட்டி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈக்விட்டி ஸ்டாக் ஒரு 4 கம்பெனி இருக்குங்க. ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு ஸ்டாக்கு கூட இல்லைங்க, நெகட்டிவே கிடையாதுங்க. எல்லா ஸ்டாக்குமே பாசிட்டிவ்ங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வோல்டாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3% ஏறியிருக்காங்க. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.5% ஏறியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திரா எல்லா ஸ்டாக்குமே நீங்கள் வேணாங்க எடுத்து பாருங்கள், எல்லாமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற ஸ்டாக் மட்டுமே ஜஸ்ட் ஓரளவு ஹை வந்ததுமே அதை கொடுத்துட்டுங்க, திரும்ப அதுக்கு அடுத்த நாள் கொடுக்குற ஸ்டாக் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாவே நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ பெரிய லாஸாக இருந்தாலும் சரிங்க, அது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து எடுத்து செக் பண்ணி பாருங்கள், ஒரு ஸ்டாக் கூட நெகட்டிவே கிடையாதுங்க. இங்கே என்ன ரூல்ஸ்னாங்க, நான் கொடுக்குற ஸ்டாக்கில் எல்லா ஸ்டாக்லேயும் வந்து பண்ணுவேன், நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ்ஃபை பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பை பண்ணணுங்க. ஒரே ஸ்டாக்லேயே உங்கள் வீட்டுக்கு மொத்த கேபிட்டலும் கொண்டு போய் போட்டு பை பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் நான் கொடுக்குறவங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லை, ஒரே கண்டிஷன் அதுதான். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக் என்னென்னு பார்த்துடலாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிற ஸ்டாக் வந்து SBI லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிங்க. இன்றைக்கி மட்டுமேங்க இந்த கம்பெனி வந்து 5.5% அடிச்சு எழுதியிருக்காங்க. நியூஸாக இருக்குமா என்னன்னு தெரியல, நான் அது என்ன செக் பண்ணுங்க. நான் வந்து டெக்னிக்கலை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன், நான் வந்து ஃபண்டமெண்டல் அந்தளவுக்கு ஃபாலோ பண்ண மாட்டேங்க. ஸோ நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் தாங்க வந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய லார்ஜ் அளவுக்கு குவான்டிட்டியாக இந்த அளவுக்கு பையிங் வந்துடும். ஸ்டாண்டர்டாக எப்போ என்ன ரேஞ்சில் பை பண்ணுவீங்களோ அதே மாதிரி பை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து வரும்னு நினைக்கிறேன். அக்டோபர் மந்த் வருதுங்க. ஸோ அதனால் இது ஏதாச்சும் மூவாக இருக்கும், இந்த மூவ் அதை பேஸ் பண்ணி கூட இருக்கலாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, இந்த ஒரு கம்பெனி வந்து நல்லா இருக்குங்க. ரெண்டாவதாக இருக்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ICICI ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிங்க. அதுவும் இன்சூரன்ஸ் கம்பெனி தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுங்க. என்ன ரேஞ்ச் இருக்குன்னா 742ங்க. இப்போ நாளைக்கு வந்து ஓப்பனிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 750 ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் ரேஞ்சிலே பை பண்ணுங்க. நீங்கள் வந்து ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அது வந்து என்னென்னா ஜஸ்ட்டு கீழே இருக்கலாம், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே உங்களுக்கு வந்து அப்சைடில் வந்துடுங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே போயிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதாவது 100ல் ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் தாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா மேலே இருந்துங்க மறுபடியும் கீழே வந்துட்டு ஒரு 2-3 நாள் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைட் வேஸில் போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். மேக்ஸிமம் தான் ஒரு 90% ஆஃப் த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைடில் இந்த மாதிரி பிரேக் அவுட் அதெல்லாம் போயிட்டே இருக்குங்க. ஸோ இது போகுதுங்களா, ஓரளவுக்கு மூமெண்டம் கிடச்சி மேலே வந்த உடனே நீங்கள் அதை புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலிடான நல்ல ஒரு பிரேக் அவுட் தாங்க. ஆல்ரெடி 2 டைம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது. ஸோ இப்போ இந்த டைம் வந்து அது பிரேக் அவுட் ஆகிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலி கேப்புங்க. ஸோ இந்த கம்பெனி நான் ஆல்ரெடி கொடுத்தேன்னு நினைக்கிறேன், ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே கொடுத்துருந்தேன். அது என்னென்னு வீடியோவில் கூட செக் பண்ணிக்கோங்க. வாங்க, மிஸ் பண்ணிங்க இந்த ரேஞ்சில் கூட பை பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் இதே மாதிரி தாங்க, இது ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் தாங்க. ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே அப் சைடில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஆல் டைம் ஹை தான், இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஓப்பனிங் ரேஞ்சிலே நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாங்க. 6786 ரூபாயில் இருக்குங்க, நல்ல ஒரு பிரேக் அவுட்டுங்க. ஸோ பாருங்கள், நான் இங்கே இருக்கும்போதே கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ திரும்பவும் இங்கே நீங்கள் இதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் கூட பை பண்ணிக்கோங்க. லிமிட்டடாக போங்க, எதாக இருந்தாலும் அன்லிமிட்டடாக போயிடாதீங்க. நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷனே அது ஒன்று தாங்க, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கண்டிஷன் அது ஒன்று தான், வேறு எதுவுமே இல்லை. எதாக இருந்தாலும் லிமிட்டடாக போங்க. தேர்டு அதாவது பார்த்தீங்கன்னா 4வதாக இருக்குது ஃபோர்த்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம்ங்க. ஹிந்துஸ்தான் இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடாகவே போங்களேன். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் வாங்குறீங்களா, ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் ஒதுக்கி வைப்பீங்களா, அதில் 50% மட்டும் இந்த ஸ்டாக் போங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப் சைடில் கொஞ்சம் விக் இருக்குங்க. ஸோ ரொம்ப குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக போங்க, ஒன்றும் பெரிய அளவுக்கு வேண்டாம்.
ஏன்னா இது வந்து மேஜராக ஒரு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த டைம் பிரேக் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லாட்டி கீழே லைட்டாக ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு கூட பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக மட்டும் போய்க்கோங்க, வாய்ப்புகள் இருக்குங்க. நானும் இதில் ஆட் பண்ணி வைக்கிறேன். அப்போ தான் நான் அடுத்த டைம் இந்த ஸ்டாக் பேசுகிறப்ப எனக்கு தெரியும் இல்லைங்க. ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம பை பண்ண சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு. ஸோ அவ்வளோ ஈக்விட்டி ஸ்டாக் அவ்வளோதாங்க, 4 ஸ்டாக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு வந்துடலாங்க. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதாங்க, சைட்வேஸ் ஜோன் இருக்கும்போதே நான் சொன்னது தான். ஸோ இது பிரேக் அவுட் ஆனால் ஆல் டைம் ஹைக்கு வந்து நோக்கி போக போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் டெய்லி 100 பாயிண்ட்டாக அப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேஸ் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஷன் செல்லிங்க்கு வாங்க, ஆப்ஷன் பையிங்க்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி அதே தாங்க, ஒரு ஷார்ட் டைமில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்தது. இப்போ வந்து அது வந்து பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னாங்க, இதோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 52,000 தாங்க இருக்கும். நானும் இதை பேஸ் பண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அந்த லைவில் கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் நம்ம லைவ் வந்து பார்க்கலீங்களோ ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ லைவ் தாங்க. ஸோ 24x7, அதாவது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஃபாரெக்ஸ் மார்க்கெட், மார்னிங் நம்ம இந்தியன் மார்க்கெட், சாட்டர்டே சண்டே கூட கிரிப்டோ கரன்சிங்க, எல்லாமே ஃப்ரீ லைவ் தான். வேணுங்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாங்க நல்ல ஒரு அப்சைடில் தான் மூவ் ஆகுதுங்க. பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷன் பை பண்ணாலும் சரி, செல் பண்ணாலும் சரி, ஆனால் ஆப்ஷன் முடிஞ்ச வரைக்கும் பையிங் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேபி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஃப்ளாட் இல்லாட்டி லைட்டாக ஒரு பாசிட்டிவாக வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ அது குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பீக்குகள் இருக்குது. ஸோ ஃப்ளாட் வித் பாசிட்டிவ் அந்த ரேஞ்சில் தாங்க வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ரொம்ப பெரிய அளவுக்கு நெகட்டிவ் ஆகுதுங்க. எப்படி வந்தாலும் இங்கே கீழே வந்தாலும் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து மார்க்கெட் மேலே கொண்டு போயிடுவானுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூ.